கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 136:24. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சத்துருவானவன் பிடித்து வைத்திருக்கிற எல்லா எல்லைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்துருவுக்கு எந்த விதத்திலே அடிமையாக இருப்பதை தேவன் விரும்பவே மாட்டார். அதனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட விடுதலையை கொடுப்பதற்காக தேவன் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையுடைய எந்த பகுதிகளும் கூட சத்துருவுக்கு அடிமைப்பட்டிருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இப்பொழுது எப்படி இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கூட தேவன் எப்படி என்ன செய்ய விரும்பினார்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து விடுவிக்க விரும்பினார். பார்வோன் கையிலிருந்து விடுவிக்க விரும்பினார். அப்பொழுது மோசேயை அனுப்பினார். மோசேயை அனுப்பி முதல்ல மோசே யார்கிட்ட போய் பேசினார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட போய் பேசுகிறார். இப்படி தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார், உங்களை விடுவிக்க விரும்புகிறார், விடுதலையாக்க போகிறார் என்று சொல்லும்போது அந்த ஜனங்கள் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதே போல் இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுவிக்க விரும்புகிற தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் போது, அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, சத்ருவின் எல்லா கைப்பிடி மானங்களையும் தேவன் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைப்பிடிகளையும் தேவன் முறித்தெறிந்து அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக உங்களை மாற்றுவார். முழுவதுமாக அவருடைய ஆளுகையும் அவருடைய அதிகாரமும் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமலே இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களையும் இருளின் ஆதிக்கங்களையும் தேவன் வெளியேற்றுவார். வெளியேற்றி உங்களுக்கு ஒரு சத்துருவின் கையிலிருந்து விடுதலையையும் ஒரு சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்தருளி அவருடைய ஆளுகைக்குட்படுத்துவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து முழுவதுமாய் விடுதலையாக்கி அவருடைய ஆளுகைக்குள்ளாக வனாந்திரத்தில் நடத்த ஆரம்பித்தாரோ, அதே போல் உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்னா அவருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய தெய்வீக பாதைகளில், நித்திய பாதைகளில் உங்களை நடத்த துவங்குவார். இதுக்கு தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் முழுவதுமாக உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளையும் இந்த புதிய வருடத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இப்படியா என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் சத்துருவுடைய கைப்பிடிக்குள்ளே இருக்கிறதோ அந்த ஆண்டவரே, எல்லா பகுதிகளிலும் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் விரும்பி அந்த விடுதலையை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் எழுந்தருளினாரோ, எகிப்தில் எழுந்தருளி பல வாதைகளை எகிப்துக்கு அனுப்பி பல அற்புதங்களை செய்து ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ, அதே போல் நீங்கள் விரும்பி இந்த விடுதலையை கேட்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். எல்லா சத்துருவின் பிடியிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து அவருடைய ஆளுகையை உங்கள் குடும்பத்துக்குள்ளாக, உங்கள் வாழ்க்கைகளுக்குள்ளே கொண்டு வந்து அவர் உங்களுக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் பெரிய திட்டங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் உங்களை அவருடைய கைக்குள்ளான ஆடாக ஒப்பு கொடுங்க. அப்பொழுது சத்ருவின் கைக்குள்ளிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய எந்த பகுதிகளெல்லாம் சத்ருவால் பிடிப்பட்டு இருக்கிறதோ அது எல்லா பகுதிகளையும் தேவன் விடுவித்து அவருடைய ஆளுகையை உங்கள் வாழ்க்கையிலையும், உங்கள் குடும்பத்திலையும், உங்கள் எல்லைகளிலும் கொண்டு வருவார். உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இன்றைக்கே இப்பொழுதே இந்த மெசேஜை கேட்டு யாரெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆளுகையும் அதிகாரமும் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் கைப்பிடியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விடுவிக்கப்படுவதாக, எல்லைகள் விடுவிக்கப்படுவதாக, குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக, பெரிய காரியங்களை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இன்றைக்கே சத்துருவின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. எல்லைகள் முழுவதும் உங்களுடைய சமாதானம் நிரம்புவதாக, உங்களுடைய ஆளுகையும் அதிகாரமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.